ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முத்தாப்பத்தா உங்களுக்கு நிறைய சின்ன சின்ன வீட்டு குறிப்புகள் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அது எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த குறிப்பெல்லாம் எப்படி உங்களுக்கு இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோஸ் எல்லாமே உங்கள் ரிலேட்டிவ்ஸுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு என்ன குறிப்புன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு கவுனி அரிசி கூழு மாவுங்க. அது எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நம்ம நார்மலாக கூழு மாவு டெய்லி காலையில் நிறைய பேர் இப்போ விதவிதமாக கூழு மாவு செஞ்சு குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். 25 பொருள் போட்டு கூட கூழு மாவு தயார் பண்ணலாம். அது கொஞ்சம் டீட்டெயிலாக நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ என்னென்னா கவுனி அரிசி கூழு மாவுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, அது பார்த்தீங்களா, கவுனி அரிசி, கருப்பு கவுனி அரிசிங்க. அதுக்கப்புறம் பச்சை பயிறு, பாசிப்பயிருங்க. இது கருப்பு உளுந்து, அப்புறம் சுக்கு, அப்புறம் ஏலக்காங்க. இப்போ இந்த கூழு மாவு செய்யறதுக்கு அளவுகள் என்னென்னு சொல்றேன். இந்த கருப்பு கவுனி இருக்கு இல்லையா, இந்த கருப்பு கவுனி அரிசியை 1/2 கிலோ கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 1/2 கிலோ கருப்பு கவுனியை லேசா வானலியில வறுத்துக்கோங்க. அப்படியே நம்ம அரைக்க கூடாதுங்க. இது கொஞ்சம் சூடு பண்ணிக்கணும். கருப்பு கவுனி அரிசி 1/2 கிலோ வெறும் வானலியில, எண்ணெயெல்லாம் ஊத்தாதீங்க, வெறும் வானலியில வறுத்துக்கோங்க. அதே மாதிரி பாசிப்பயிறு 1/4 கிலோங்க. பச்சை பயிறு 1/4 கிலோ பச்சை பயிறு, இது நல்ல வாசம் வர அளவுக்கு வெறும் வானலியில வறுத்துக்கணுங்க. அதே மாதிரி 1/4 கிலோ கருப்பு உளுந்து, இதுவும் வெறும் வானலியில வறுத்துக்க வேண்டியதாங்க. இதுவும் நல்ல உளுந்து, நல்ல வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். வெள்ளை உளுந்து போடாதீங்க, கருப்பு உளுந்தே போட்டுக்கோங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் சுக்கு, சுக்கு நான் தூளை வச்சிருக்கேன். உங்களுக்கு அந்த சுக்கா கிடைச்சிச்சுன்னா வாங்கி அதை கொஞ்சம் தட்டிட்டு சேர்த்துக்கணுங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய், இது திரும்ப எவ்வளோ அளவுன்னு சொல்றேன். கருப்பு கவுனி 1/2 கிலோ கருப்பு கவுனிக்கு 1/4 கிலோ பச்சை பயிறு, 1/4 கிலோ கருப்பு உளுந்து, இந்த மூணுமே சேர்த்தா இப்போ 1 கிலோ ஆயிடுதா? 1 கிலோவுக்கு 50 கிராம் சுக்குங்க. 50 கிராம் சுக்கு பவுடரா வேணாலும் சேர்த்துக்கோங்க, இல்லை தட்டி கூட போட்டுக்கலாம். ஏலக்காய் 10 கிராம் தாங்க. இது எல்லாத்தையுமே மிஷின்ல அரைச்சிருங்க. இப்போ பாருங்க, மிஷின்ல அரைச்ச கருப்பு கவுனி கூழு மாவு இதுதாங்க அது. இந்த கூழு மாவை நீங்க தினம் என்ன பண்றீங்கன்னா, ஒரு ஆளுக்கு 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பூன்ல 2 ஸ்பூன் இந்த கூழு மாவை போட்டு கரைச்சிட்டு, உங்களுக்கு தேவையான அளவு உப்பு வேணும்னா உப்பு போட்டுக்கலாம், இல்லை நாட்டு சக்கரை, இல்லை கருப்பட்டி, எது வேணாலும் போட்டு அடுப்பில் வச்சு காய்ச்சணும். அது பச்சையாக அப்படியே தண்ணியில் கலந்து குடிக்கக்கூடாதுங்க. அடுப்பில் வச்சு கொஞ்ச நேரம் நல்லா காய்ச்சணும். நல்லா அது கூழ் மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி வருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆற வச்சுட்டு அதை குடிச்சிக்கலாம். இல்லை சிலருக்கு மார்னிங் எங்களுக்கு இட்லி தோசையெல்லாம் சாப்பிட விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த மாவையே நல்லா திக்காக ஒரு 4-5 ஸ்பூன், 1 டம்ளருக்கு ஒரு 4-5 ஸ்பூன் இந்த மாவையே போட்டு உப்பு இல்லைன்னா கருப்பட்டி போட்டு களி செஞ்சீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நல்லா அடுப்பில் வச்சு கொஞ்சம் திக்காக நல்லா கிண்டணும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா களி மாதிரி கிண்டிட்டு சாப்பிட்டீங்கன்னா வயிறு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும், வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வணக்கம்.